السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات. قال نبينا صلى الله عليه وسلم: إن إبراهيم حرم مكة ودعا لأهلها وإني حرمت المدينة كما حرم إبراهيم مكة، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم، صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருலக தலைவரும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்தால் நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் நல்ல முறையில் இபாதத் செய்யக்கூடிய முழு ஆஃபியவான்களாக மௌத் வரைக்கும் நம்மை கபூல் செய்வானாக. நமது தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தையும் மௌத் வரைக்கும் அவனே தந்தருள் புரிவானாக. பிஹக் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 1447வது ஹிஜ்ரி ஆண்டு இது. 12வது மாதமான துல்ஹஜ் மாதம் பிறை 18 இந்த ஜும்மாவினுடைய நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். கண்ணியமானவர்களே, இன்றைய தினம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு தினமாகும். ஹிஜ்ரி 35ல் அவர்கள் இதே துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 18ல் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட தினம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றி புகழப்பெற்றவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பற்றி நிறைய புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். நன்மாராயம்னா தமிழ்ல எப்படி சொல்றது? தமிழே நன்மாராயம் தான். அதான் சொர்க்கம் அவர்களுக்காண்டி ரிசர்வேஷன் செய்யப்பட்டு விட்டது. உங்களுக்கு புரியறக்காண்டி அப்படி சொல்லலாம். சொர்க்கம் அவங்களுக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே உலகத்தில் வாழும் காலத்திலேயே சொர்க்கத்தினுடைய ரிசர்வேஷனை அவர்களுக்காக சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் டிக்கெட். ஹைர். அதே மாதிரி நாமெல்லாம் தராவிகளை ஓதும் போது கூட சொல்லுவோம், ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்த்தவர்கள். குர்ஆன் ஷரீஃபை உமர் நாயகர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரொம்ப வலியுறுத்தி சொல்லி அபூபக்கர் நாயகம் அவர்களை அமீராக, அவர்கள் தலைவராக, அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது உமர் நாயகம் ரொம்ப பிரஷ் பண்ணி சொல்லி என்ன செய்வாங்க, குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்க்க சொல்வார்கள். ஆனால் அந்த ஒன்று சேர்க்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை தர்தீபாக, இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் அல்ஹம்து சூரா, 2வது சூரா பக்கரா, 3வது அப்படின்னு வரிசையாக 114 சூறாக்களையும் ஒரு வரிசை கிரமமாக வைத்திருக்கிறோம் அல்லவா? இப்போ எப்படி பிரிண்டிங்ல வருதோ இந்த அமைப்புல நமக்கு கொண்டு வந்து அதை நிறைய 7 விதமான 7 ஜெராக்ஸுகள் போட்டவங்க உஸ்மான் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அப்ப அதை மென்ஷன் பண்ணும் முகமாகத்தான் நாம என்ன செய்வோம், ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபை தர்தீப் செய்தவர்கள், குர்ஆன் ஷரீஃபை முறைப்படுத்தி அதனை என்ன செஞ்சவங்க, ஒன்று சேர்த்தவர்கள், கோர்வை செய்தவர்கள் அப்படிங்கக்கூடிய அந்த அடைமொழி அவர்களுக்கு நாம் சொல்லுவோம். அதே மாதிரி
ஜாமிஉல் குர்ஆன் காமிலுல் ஹயாஇ வல் ஈமான். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு நேரத்துல லேசா ஆடை கொஞ்சம் சரியில்லாமல் அமர்ந்து இருக்கும் பொழுது அபூபக்கர் நாயகம் வருவாங்க. சரியில்லாமல் சொன்னா நம்மள மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கிடாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆடை கரண்ட காலுக்கு மேல இருக்கு அப்படின்னு ரிவாயத்துகளை நாம பார்க்க முடியும். அப்ப அபூபக்கர் நாயகம் வருவாங்க, இன்னும் பல சஹாபாக்கள் உமர் நாயகம் வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உட்கார்ந்து இருந்தாங்களோ அதே லெவல்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. நான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரும்போது அந்த கரண்ட கால் தெரியிற மாதிரி இருந்த ஆடையை கூட என்ன செஞ்சுக்கிடுவாங்க, மறைச்சிக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ரிவாயத்துகள்ல பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் நாயகம் போனதுக்கு அப்புறம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கும்போது, அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, மலக்குமார்களே அவரை பார்த்து வெறுக்கப்படும் பொழுது நான் என்ன அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம புகாரில வரக்கூடிய ரிவாயத்துகளை பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, தஸ்தஹில் மலாயிகா, மலக்குமார்களே அவரை பார்த்து வெறுக்கப்படும் அளவிற்கு உண்டான ஒரு வெறுக்கத்துக்கே ஒரு உருவம் கொடுப்பதாக இருந்தால் உஸ்மான் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உருவம் கொடுக்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்கள், அந்த அளவிற்கு வெட்க சுபாவம் உள்ளவர்கள் என்பதாக நாம பார்க்கிறோம். அதே மாதிரி தின்னூரைன், நபியினுடைய 2 ஒளிகளை அவர்கள் திருமணம் செஞ்சிருந்தாங்க, 2 பெண் மக்களை. அதனால தின்னூரைன் அப்படிங்கிற வாசகத்தையும் நாம என்ன செய்வோம், நம்ம தராவிகள் எல்லாம் சொல்லுவோம். இன்னும் அந்த சஹாபியை பத்தி நாம இந்த சிறப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா ஹதீஸ்களையும் வரக்கூடிய வாசகங்கள் தான். அப்ப அப்படிப்பட்ட வாசகத்தை வச்சு நாம ஜாமிஉல் குர்ஆன் காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், அதாவது ஹயா வெட்கம் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது அதோட சேர்த்து ஈமானையும் சேர்த்து எல்லா இடங்களையும் நாம பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஷுஅபத்து மினல் ஈமான் அல் ஹயாஉ, வெட்கம் அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய வெட்கம்லாம் போச்சு. இன்னைக்கு வெட்கம் அப்படின்னா எத்தனை கிலோ எந்த கடையில விற்குங்கிறதா இன்றைய 2K கிட்ஸினுடைய கேள்விகளாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னைக்கு நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுகள், சின்ன பயில்களா இருந்தா கூட எல்லாமே இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கான். கேட்டா இன்ஸ்டாகிராம் இருந்தா தான் என்ன செய்ய முடியுமா, கேம் விளையாட முடியுமா, எப்படிலாம் கொண்டு மாட்டி வச்சிருக்காங்க பாரு. சமீபத்துல வந்த ஆய்வு தரவுகள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எவர்கள் எல்லாம் இந்த சிறுவர்களாக இருந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருக்கிறாங்களோ இவங்களுக்கெல்லாம் பிரத்யேகமாக எதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்து இந்த எலெக்ஷன் நிலவரங்கள்லாம் நாம அறிந்திருப்போம். இந்த இன்ஸ்டாகிராம் பக்கமோ அல்லது யூடியூப் பக்கமோ போயிட்டோம்னு சொன்னா நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான் எல்லாம் புர்கா போட்டு டான்சிங் தான், ஒரே டான்சிங். ஹயானா எத்தனை கிலோ அப்படின்னு புர்கா போட்டுட்டாதும் நான் முஸ்லிம் தான், நாங்களும் இப்படி ஆடுவோம் அப்படிங்கிறத காட்டு முகமாக சுப்ஹானல்லாஹ். அப்போ போடக்கூடிய பாடல்கள் எல்லாம் என்ன சேர்த்து அதெல்லாமா நீங்க பார்த்துட்டு வரீங்க கேட்காதீங்க. நம்ம போற பாதையில அதெல்லாம் வருது. நம்ம போற பாதைகளில் நாம் கடந்து செல்லும் ஒரு ரயில்வே டிக்கெட் நம்ம மொபைல்ல ரிசர்வேஷன் பண்றதுக்காக உள்ள போனோம்னு சொன்னா எல்லாம் போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு உண்டான காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தருவார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்து மினல் ஈமான். ஈமான் அப்படிங்கிறது இருக்கு, ஈமான்னா தமிழ்ல சொல்றதாக இருந்தா நம்பிக்கை. அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குத, இந்த நம்பிக்கையை பத்தி எங்கெங்கெல்லாம் பேசப்படுதோ அங்க வெட்கம் தான் முதல் இடத்தில் இருக்கும். அங்க எதுதான் முதல் இடத்துல இருக்கும், வெட்கம் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். அதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. வெட்கம் அப்படிங்கிறது இருக்குத, இது ஈமானினுடைய ஒரு முக்கியமான கிளை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு மரத்தினுடைய ஆணி வேர் என்பது அசல் அப்படின்னு நாம சொல்றோமோ, அது மாதிரி ஈமான் அப்படிங்கக்கூடிய அல்லாஹ்வின் மீதும் யாரையெல்லாம் நம்பினா நமக்கு ஈமான் இருக்குன்னு சொல்லி 7 விதமான நம்பிக்கைகள் நாம சொல்லுவோம் இல்லையா. அல்லாஹ் நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, மலக்குமார்கள் நம்புறதுன்னு சொன்னா மலக்குகள் இருக்கிறாங்கிறத நம்புறது, ரசூல்மார்களை நம்புவது. இதற்கு முன்னாடி நமக்கு எப்படி நபி வந்தாங்களோ அதே மாதிரி இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கு நபிமார்கள் வந்தாங்க அப்படி நபிமார்களை நம்புவது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட வேதங்களை நம்புறது. வேதங்களை நம்புறதுன்னா அந்த காலத்தினுடைய ஷரியத்தை எடுத்து நடக்கிறதுன்னு அல்ல, அவர்களுக்குன்னு வேதம் கொடுக்கப்பட்டதுங்கிற அந்த விஷயத்தை நம்புறது. புரியுதுங்களா? உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தௌராத் வேதத்தை எடுத்து ஓதிட்டு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்தது. ஓதுறதுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அனுமதிக்கல தௌராத் வேதத்தை. அதனை பின்பற்றுவதற்கு அனுமதிப்பாங்களாங்கிறத நாம யோசித்து பார்க்கணும்.
அப்ப பின்பற்றுவதை பற்றி அங்கு சொல்லப்படலை. நம்புறதுன்னு சொன்னா வேதம் கொடுக்கப்பட்டதுங்கிற செய்தியை நம்புறது, அவ்வளவுதான். இப்ப இது மாதிரி 7 விதமான நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகளை நாம சரியாக வச்சிருந்தா தான் நாம முஃமின் அப்படிங்கிற பட்டியல்ல வரும். ஈமான் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஈமானினுடைய அஸ்திவாரமே என்ன அப்படின்னு சொன்னா ஹயா தான், கண்ணியத்திற்குரியவர்களை. ஆனால் இந்த ஹயாவுக்குன்னு ஒரு வெட்கத்துக்குன்னு ஒரு உருவம் கொடுப்பதாக இருந்தால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உருவம் கொடுக்க முடியும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்வார்கள், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. மலக்குமார்களே இவரை பார்த்து வெட்கப்படும் பொழுது நான் என்ன வெட்கப்படாமலா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரண்டைக்கால் தெரியும் அளவிற்கு உண்டான அந்த ஆடையை கூட இழுத்து மறைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி நாம் வரலாறுகளில் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களை, அந்த மாதிரி வெட்கமை நாம முழுமைப்படுத்த நம்மளுடைய ஈமானும் நமக்கு அதிகமாகும். அது நாம் இன்றைய தினம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவு தினமாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் அந்த வெட்கத்தை எல்லா விஷயங்களும் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்யலாமா? ஒரு சஹாபி கடனை போய் வசூல் பண்ணிட்டு வாப்பான்னு தம்பி என்ன செய்யறாங்க, சகோதரர் மிரட்டுறார். நான் போனேன், இந்த மாதிரி சூழல் இருந்துச்சுன்னு அதனால வாங்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்த காசை வாங்குறதுக்கு உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரனை கண்டித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகும்போது பாக்குறாங்க. அப்ப வாங்குறதுக்காக தம்பி போனார்ல, அவர் சொல்றாரு, இல்ல எல்லாரும் நின்றுகிட்டு இருந்தாங்க, அந்த நேரத்துல கேட்கறது கொஞ்சம் சங்கோஜமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போறவர்கள் சொன்னார்கள், விடுப்பா, வெட்கம் தானே அது, அந்த வெட்கம் அது ஒரு அழகுதான், அது ஒரு ஈமான் தான், விட்டு அவர் போக்கில் விடு, அவர் ஃப்ரீயா இருக்கும் போது அந்த காசை போய் வசூல் பண்ணிட்டு வரட்டும் அப்படிங்கிற அந்த நிலவரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னு சொன்னா வெட்கம் அது எந்த விதங்களில் இருந்தாலும் அது அழகுதான், அது ஈமான் தான் அப்படிங்கிறத நாம கவனத்தில் எடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களிலும் நம்மளுடைய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த வெட்கத்தை இன்ஷா அல்லாஹ் கற்றுக் கொடுக்கலாமா? நம்மள்ட்ட இருந்தா தான் நம்மகிட்ட இருந்து படிப்படியாக வரும். வெட்கம் அப்படிங்கக்கூடிய இந்த பழக்கங்களை வாழையடி வாழையாக அந்த மரியாதைங்கிற அந்த பழக்கங்களை நாம தான் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் கற்றுக் கொடுப்போம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. ஹைர். அடுத்த 2வது செய்தி, இன்றைய தினம் இந்த விஷயத்தை நாம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா ஒரு துஆவை சொல்லி தர்றான். இந்த வெட்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோடையும் நம்மளுடைய குடும்பத்தினர்களோடும் வரணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கறதுக்குண்டான முதல் தரமான விஷயத்தை பார்க்கும் பொழுது இப்படி துஆ செய்யுங்க அப்படிங்கிற ஒரு துஆவை நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி தர்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அது வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. ரொம்ப நம்ம எப்போதும் அதிகமாக நாம கேட்கக்கூடிய துஆ ரப்பனா ஹப் லனா. நான் என்னுடைய மக்தபு மதரசா மாணவர்களுக்கு கூட சொல்லி கொடுப்பேன், தொழுகையில அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த துஆவை ஓதிட்டு தான் சலாம் கொடுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நம்ம பிள்ளைகளை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இந்த துஆ அவ்வளவு ஒரு, அதாவது தொழுகைக்குள்ளேயே அத்தஹியாத்துல உட்கார்ந்து ஓதுற அளவுக்கு இந்த துஆல என்ன ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜும்மால நாம தெரிந்து கொள்வோம். நல்லவர்கள்லாம் யாரு அப்படிங்கிற பட்டியலை பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும்போது அவங்க யாரு தெரியுமா? வல்லதீன, அவர்கள், யகூலூன, அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள் அப்படின்னு நல்லவர்களுடைய பட்டியலை அல்லாஹ் சொல்லும் போது அந்த நல்லவங்க சொர்க்கத்தினுடைய பங்குடையவர்கள் எப்படிலாம் துஆ செய்வாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த துஆவையும் அதுல சொல்லி தர்றான். ரப்பனா ஹப் லனா, அவங்க இப்படி கேட்பாங்க, இறைவா எங்களுக்கு நீ அன்பளிப்பாக கொடு. ரப்பனா ஹப் லனா, எங்களுக்கு நீ ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடு. மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا, யார்கிட்ட இருந்து அன்பளிப்பாக கொடுன்னு அல்லாஹ் கேட்க சொல்றானா? எங்களுடைய மனைவி மக்களிடமிருந்து, எங்களுடைய மனைவியர்களிடமிருந்தும் எங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகளிடமிருந்தும் குர்ரத அயுனின், கண்களுக்கு குளிர்ச்சியை எங்களுக்கு கொடு, அது அன்பளிப்பா கொடுன்னு துஆ செய்யணும்னு சொல்றான்ல.
யார்கிட்ட இருந்து கண்குளிர்ச்சி வரணுங்கிறத நம்மளுக்கு இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லி தரும். எப்படி அல்லாஹ் கேட்கணும்னு சொல்றான், இப்படி கேட்பாங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றதுன்னா, இப்படி நீங்களும் நல்லவங்களாக இருந்தா துஆ செய்வீங்கன்னு அர்த்தம். நல்லவங்களாக ஆகணுங்கிறதுக்கு இந்த துஆ நம்மளுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்கிறது அர்த்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய மனைவி மக்களிடமிருந்து கண்குளிர்ச்சியை எங்களுக்கு அன்பளிப்பாக கொடு இறைவான்னு துஆ செய்யறவங்க தான் நல்லவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். நம்ம இன்னைக்கா அப்படி துஆ செஞ்சிருக்கிறோமா? துஆ செய்யணும். இப்படிப்பட்ட துஆக்களை நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்னும் குறிப்பாக சொன்னா, குர்ஆன் ஷரீஃப்ல ஹதீஸ்கள்ல என்னென்ன துஆக்கள்லாம் வருதோ அந்த துஆக்கள்லாம் அத்தஹியாத்துல நம்ம ஓத வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஓதிட்டு, இன்னும் இமாம் சலாம் இருக்கிறாங்க, சலாம் கொடுக்காம இன்னும் ஓதிக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, நமக்கு என்னென்ன துஆலாம் தெரியுமோ அந்த துஆக்களை எல்லாம் அந்த இடத்துல ஓதலாம். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல ஹஜ்ரத்மார்கள் கொஞ்சம் நீளமாக அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம பள்ளியில கூட அத்தஹியாத்து கடைசி அத்தஹியாத்து இருப்பு கொஞ்சம் நீளமாக இருப்போம். எதற்காக வேண்டின்னு சொன்னா, இந்த மாதிரி துஆக்களை எல்லாம் நான் அதிகம் என் பிள்ளை என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கான், என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற இது மாதிரி சூழல்கள் எல்லா குடும்பங்களையும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நாம அது மாதிரி நடந்திருக்கலாமோ என்னமோ தெரியல, அல்லாஹ் வேற எது சோதனைக்காக அது மாதிரி கொடுக்கறானோ என்னமோ தெரியல. ஆனால் அதை சரி செய்வதற்குண்டான வழிமுறைகளை அல்லாஹ் இந்த துஆல நமக்கு சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய மனைவிகளிடமிருந்தும் என்னுடைய சந்ததிகள் பிள்ளைகளிடமிருந்தும் எனக்கு கண்குளிர்ச்சியை இறைவா நீ அன்பளிப்பாக கொடுன்னு துஆ செய்யணுமா? அப்படி துஆ செய்யலாமா? சொல்லுங்க எல்லாரும் ஒரு தடவை. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இதுல கடைசியில வரக்கூடிய வாசகம் வஜஅல்னா, எங்களை நீ ஆக்கு, லில் முத்தகீன, முத்தகீன்களுக்கு இமாமா, இமாமாக ஆக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய துஆ. இதற்கு அழகாக எங்களுடைய உஸ்தாத் விளக்கம் சொல்லி தருவாங்க. முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்கு அப்படின்னு துஆ செய்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குடும்பத்தினர்களை முத்தகீன்களாக நாம உருவாக்கணும், அந்த முத்தகீன்களை வழிநடத்தக்கூடிய இமாம்களாக நாம ஆகணும் அப்படிங்கிறதையாவது குறைந்தபட்சம் நாம எடுத்துக்கிடணும். அதை சரி செஞ்சிட்டோம்னு சொன்னா, அதுக்கடுத்து நம்ம மஹல்லாவினுடைய இமாமாக, மஹல்லாவிற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, வழி நடத்தக்கூடியவர்களாக, அதே மாதிரி அதுக்கு அடுத்து மஹல்லாவுக்கு அடுத்து நம்மளுடைய வார்டு, அதே மாதிரி நம்மளுடைய வட்டம், அதுக்கப்புறம் நம்மளுடைய மாவட்டம், அதுக்கப்புறம் நம்மளுடைய மாநிலம், அதுக்கப்புறம் நம்மளுடைய முழு இந்தியா அப்படின்னு நாம நியத்து வைக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, முத்தகீன்களுக்கு அதாவது தக்வா உடையவர்களுக்கு நாங்கள் வழி சொல்லக்கூடியவர்களாக, வழிகாட்டக்கூடியவர்களாக எங்களை ஆக்கினா, எங்க குடும்பத்தை குறைந்தபட்ச முத்தகீன்களாக ஆக்கி அவங்களுக்கு வழி நடத்தக்கூடிய நல்ல தலைவனாக என்னை நீ ஆக்குறப்பே அப்படின்னு சொல்லி நாம செய்யக்கூடிய துஆ தான் அது. இந்த துஆவை நாம வாழ்க்கையில குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவையாவது கேட்கறதுக்கு முயற்சி செய்யலாமா? தெரியாதவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, அரபிலையும் தமிழ்லையும் அதனுடைய பொருளோட நாம கொடுத்துருவோம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் என்னன்னு சொன்னா நீங்களே போய் தேடலாம். எல்லாத்தையும் இந்த காலம் அவ்வளவு விரல் நுனிகள்ல வந்துருச்சு. தேடி இந்த துஆக்களை மரணம் செய்யணும். ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் நாம என்ன செய்யணும்? இதை ஓதாம சலாம் கொடுக்க கூடாது. அப்படி செய்யலாமா? நம்ம பக்ரீத்துக்கு லீவுகள் விட்டுருந்தோம், பக்ரி ஈதுக்காக வேண்டின்னு சொல்லி லீவ் விட்டுருந்தோம். இன்ஷா அல்லாஹ் மதரசா வரக்கூடிய நாளையில இருந்து நமக்கு சாட்டர்டேல இருந்து மதரசா ஆரம்பிச்சிரும். மாணவர்களை சரியான முறையில் நம்மளுடைய மதரசாக்களுக்கு நீங்க அனுப்பி கொடுங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் மாணவர்கள் இருந்தாலும் நம்மளுடைய பெண்கள் மதரசாவுக்காக வேண்டின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைங்க. குறிப்பாக வெட்கம் போன்ற விஷயங்களை நாம கத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னா, ஜும்மாவே எடுத்துக்கிடுவோமே, ஜும்மா ஆரம்பிக்கும் போது 2 சஃப்பு கூட முக்கம்மல் கிடையாது. ஜும்மாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜும்மான்னு சொன்னாலே மெயினா பேச்சு தான், பயான் தான் அசல். மற்றபடி குத்துபா ஓதுறதோ அல்லது தொழுகிறதோ யாருக்காவது ஏதாவது புரியுமா? எதுவுமே புரியாது, அப்படித்தானே? சோ புரியணுங்கிறதுக்காக தான் அந்த குத்துபால நின்று என்ன நாம பேச போறோமோ, எதை பிரசங்கமாக செய்கிறோமோ அதை தமிழ்ல சொல்றதுக்காண்டி நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல நாம பேசிக்கிடணுங்கிறதுக்காண்டி தான் நமக்கு முன்னாடியே 12:50க்கு பயானு அப்படின்னு சொல்லி போட்டு நாம என்ன செய்யறோம், தொழுகையினுடைய வக்து போர்டுலையும் போட்டு வச்சிருக்கோம், நம்ம விளம்பரங்களும் செய்யறோம்.
இருந்து என்ன பயன் இருக்கு சொல்லுங்க? இந்த ஹயாவை கத்துக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய குடும்பத்திற்காக நாம செய்யக்கூடிய துஆக்களை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அதை எந்த தொழுகையில எந்த இடத்துல ஓதணும் அப்படிங்கிறத கத்துக்கிறதாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஜும்மாக்களை பெரியவங்க கட்டாயம் முன்கூட்டியே வந்து பயன்படுத்திக்கோங்க. நம்மளுடைய மாணவர்களை, நம்மளுடைய பிள்ளை செல்வங்களை மதரசாக்களுக்கு முன்கூட்டியே அனுப்பி அசர் டு மகரிப், அதுலயும் நிறைய பிள்ளைங்க அசருக்கே வந்துட்டாலும் 6 மணி ஆன உடனே, மகரிப் வந்து 6:45 தான், 6 மணி ஆன உடனே டியூஷன் போகணும்னு எந்திப்பான். அதனால குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது மதரசாக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். எனக்கு அப்படி கிடைச்சாலே போதும், அந்த பிள்ளைங்களை ஓரளவு நம்ம என்ன செஞ்சிருவோம், நாங்க ஓத வச்சிருவோம். குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது மதரசாக்களில் எங்களோடு பிள்ளைகள் டைம் கொடுத்து எங்களுக்காக வேண்டி நீங்க உதவி பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஈமானும் ஹயாவும் வரும்படியாக அந்த முத்தகீன்களுடைய இமாமாக இருப்பதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்வானாக. வஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்துல்லாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.